வந்து ஓகே நம்ம வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கையில அந்த இதுல நம்ம தொடர்ந்து எப்படி தொடர்ந்து இருக்கிறதுக்கு நிலைத்திருப்பதற்கு என்ன பயிற்சி எடுக்கணும்? அடுத்த வாரம் சிஸ்டர், அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஏன்னா அட் டைம்ஸ் வந்து நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்போ சிஸ்டர் என்னையும் சேர்த்துக்கிறீங்க? இல்ல இல்ல நான் இப்ப நம்ம மத்தவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா நம்ம எஸ் எஸ் எஸ். இல்லை அதான் நான் இன்னைக்கு டைம் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். டெஃபினட்டாக வில் டிஸ்கஸ் தட். நெக்ஸ்ட் வீக் வில் டிஸ்கஸ். யா. ஓகே தேங்க்யூ பிரதர். ஸோ ஹவு டு கண்டினியூ இன் த ரெஸ்ட், அதையும் யா சேர்த்து எடுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று என்ட்ரு பண்ணுறது, இன்னொன்று கண்டினியூ பண்ணுறது. கண்டினியூ பண்ணுறேன். வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் வீக். டெஃபினெட்லி வில் டிஸ்கஸ் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓகே, பிரைஸ்லாம். பியூலா சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து பிரதர் வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பத்தி ஒரு நல்ல ஒரு அருமையான விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அது வரைக்குமே நான் கொஞ்சம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நல்லா ஒரு கான்சென்ட்ரேட்டா பண்ணுவேன், கடவுளை மனசுல நினைச்சு தியானிச்சு தான் பண்ணுவேன். பட் லாஸ்ட் வீக் அந்த கிளாஸுக்கு அப்புறமா அந்த 1 வீக்கா பண்ணக்கூடிய பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த பிரதர் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு கொண்டதுனால இப்ப அதிக நேரமும் பண்ண முடியுது. உண்மையாவே 100% கடவுளோட ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பிரதர். அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. இறை வார்த்தை நம்ம கடவுளை எப்படி துதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளும்போது அவரோட முழுவதுமாக நெருங்க அந்த அந்த ஆராதனை நமக்கு அந்த ஒரு இது இந்த நாட்களை கடவுள் கொடுத்துருக்காங்க. கடவுளை துதிக்கிறதுக்கு ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த ஆவியானவரின் துணையோடு அவரை துதிக்கும் போது கடவுளை நம்மளால் இன்னும் அதிகமாக நெருங்கி செல்ல முடியுது. இந்த பிரசனத்தினால் நிரப்பி வழி நடத்துகிற இந்த ஆவியானவரை கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். பிரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னோட சாட்சி என்னன்னாக்கா, ஒரு 4 இயர்ஸா வந்து ஒரு போராட்டத்துல இருந்தது ஃபேமிலி. அப்போ வந்து சமாதானம் இல்லாம, அந்த சமாதானத்துக்காக நான் பல வகையில நான் ப்ரேயரு பல ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். என் மனுஷர் மூலியமா யார்கிட்டயாவது ஏதாவது பேசி ஏதாவது சமாதானம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணவும் அப்புறம் வந்து அவங்கள பிளெஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தரையும் யார் யாருக்கெல்லாம் இந்த சமாதானத்தில் விருப்பம் இல்லையோ அவங்களோட நேமை சொல்லி அவங்களுக்கு பிளெஸ் பண்ணிட்டு இந்த ஆன்ம மனமாற்றம் அந்த ஒரு ப்ரேயரும் சொல்லிட்டு வந்தேன். நான் எதிர்பாராத விதமா நேத்து எல்லாரும் ஒன்னா இது பண்ணி எல்லாரும் அந்த பழைய பாண்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நான் வந்து மனசு திருப்தியா அவங்களோட எல்லாரோடையும் பேசினேன். அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நான் வந்து என்னோட மனசு நிம்மதியாச்சு. நான் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம போகிறதுக்கு இது ஒரு தடையா இருக்காதுன்ற ஒரு மனசு நிம்மதியோடு நான் இருந்தேன். இந்த பிளஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் அவங்கக்கிட்டேயும் நான் பார்த்தேன். நான் அந்த சேஞ்சஸ் இருக்கு, ஆனால் ஃபுல்லாகவே இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்க கிட்ட இருந்தது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. 4 வருடங்களாக சொந்த முயற்சியில் இல்லை மற்றவங்க ஈடுபட்டா தலையிட்டா வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்த சூழ்நிலைகள் மாறி எப்போ அவங்கள பிளஸ் பண்ணி இறை வார்த்தையின் அடிப்படையில் அவங்கள ஆசீர்வதித்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி வரும்போது கடவுள் இந்த இடத்துல இடைபெறுகிறார். மனித முயற்சியில் கடவுள் இடைபெறுகின்ற போது யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அந்த சூழ்நிலைகளுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாரிலும் ஒரு மாற்றத்தை இந்த நாட்களில் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மன நிறைவை, ஓகே எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிறார், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்கிற ஒரு மன நிறைவை இந்த நாளில் இந்த சகோதரி கடவுள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை கொண்டு வந்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்தும்.
Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise Lord sister. Praise the Lord. Preeti sister. Praise the Lord, brother. Praise the Lord sister. லாஸ்ட் வீக்கு சாட்டர்டே ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். குழந்தைக்கு காது வலியா இருந்துச்சு. 2 மணிக்கு தூங்கல. அடுத்த நாள் ப்ரேயர் ரிக்வஸ்ட் வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு காது வலியா இருந்தது, தூங்கல. சனிக்கிழமை ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அவனுக்கு அந்த காது வலியே அந்த நைட்டு திரும்ப வரவே இல்லை. எந்த மருந்துமே ஊத்தல. அழகா அவனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகல. நல்லா இருக்கான். அதுக்காக கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. இந்த குழந்தை காது வலியோடு இருந்த அந்த குழந்தைக்காக நாம் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த காது வலியை முற்றிலுமாக கடவுள் மாற்றியிருக்காங்க. நிம்மதியான ஒரு தூக்கத்தை இந்த நாட்களில் அந்த கடவுள் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு விடுதலையை செய்த அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. அப்பா அம்மாவுக்கு நன்றி. இந்த நாளில் நீங்கள் இந்த மகனுடைய வாழ்வில் நீங்கள் செய்த இந்த மகா பெரிய அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். யாரு சொல்றீங்க சிஸ்டர்? தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஜெசி சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஏன்னா மகனுக்கு மனோஜ் அவன் 4 மாசமா டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டான். ஒரு அனிதா சிஸ்டர் எனக்கு ஒரு வசனம் தந்தாங்க. அதை நானும் சொன்னேன், பையனும் சொன்னான். அப்போ அவனுக்கு இப்ப 2 அந்த கிளியர் டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆகி நேற்று அவனுக்கு லைசன்ஸ் கிடைச்சிச்சு. கடவுளுக்கு கோடி நன்றி. அவன் 2 டெஸ்ட்ல பாஸ் ஆனா திருப்பி அவன் நான் வசனத்தை சொல்லிச்சு எல்லாம் சரியாகும். அவனும் வசனம் நானும் வசனங்க. கடவுள் இந்த பெரிய அற்புதத்தை செய்த கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to God. கடவுளுக்கு நன்றி. கத்தார் தேசத்தில் லைசன்ஸுக்காக போயிட்டு 2 டெஸ்ட் ஃபெயிலாகி இருந்த சூழ்நிலையில் இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றியது. அந்த சகோதரர் மனதில் இருந்த பயங்கள் எல்லாம் மாறி கடவுள் அதை செயலாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் அந்த வார்த்தையை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் கடவுள் செயலாற்றினார். அந்த லைசன்ஸ் பெற்றுக்கொள்ள இருந்த தடைகள் மாறி அவர் இந்த நாட்களில் கடவுள் கிடைக்க செய்திருக்கிற அந்த லைசன்ஸை, இந்த அற்புதத்தை இந்த மகனின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். டெய்சி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், லாஸ்ட் வீக்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒன் டே நைட்ல காஃப் கண்டினியூஸா இருந்தது அவங்களுக்கு. அப்ப நாங்க இயேசுவின் தழும்புலா குணமடைந்துட்டு இந்த வார்த்தையை அவங்களும் அறிக்கிட்டாங்க, நானும் அறிக்கிட்டு இருந்தேன். நைட்டு காஃப் குறையல. அப்ப ராணிஸ்ட் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, பிரதரும் சொல்லியிருந்தாங்க, அந்த டைம்ல நம்ம துன்பங்கள் இருக்க நேரத்துல நல்லா ஒர்ஷிப் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்தணுமோன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருந்துட்டு நைட் ஃபுல்லா அவங்க தூங்கவே இல்லை. ஹஸ்பண்ட் அவன் ஃபுல்லா ஒர்ஷிப் பண்ணிட்டே இருந்தேன், நன்றி சொல்லிக்கிட்டே துதிச்சுட்டே இருந்தான். தூங்காம துதிச்சுட்டே இருந்தேன். மார்னிங் அவங்களுக்கு நல்லாயிட்டாங்க. நல்லா காஃப் ஃபுல்லா ஸ்டாப் ஆகி நல்லா ஆரோக்கியமாயிட்டாங்க. அதனால ஆண்டவருக்கு நன்றி. அந்த நேரத்துல ஏன்னா இது வரைக்குமே அப்படி நான் ஒரு கஷ்டமான நேரத்துல துதிக்க எனக்கு அந்த நேரத்துல வராது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு இப்ப எது பிரதர் சொன்ன மாதிரி கவலையே படல. ஃபுல்லா துதிச்சுட்டு நன்றி சொல்லி ப்ரெஷ் பண்ணி பாட்டு பாடிட்டே இருந்தேன். நன்றி அந்த நன்றி தேங்க்ஸ் பாடிட்டே இருந்தேன். அந்த நல்ல சுகத்தை அடுத்த நாள் நல்லாயிட்டாங்க அவங்க. அது ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி என்னோட பசங்க 8th ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க 2 பேரும். 1 month முன்னாடி இருந்துதான் இப்ப அந்த நம்மளோட யூத் அந்த குழந்தைகளுக்கான ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்றாங்க ஆன்லைன்ல. அப்போ 1 month அப்ப அட்டன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இப்ப மாற்றங்கள் அவங்கள்ட்ட. ஏன்னா அதுக்கு நிறைய அந்த கேம்ஸ் போன்ல கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, கார்ட்டூன் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிதான் பண்ணுவாங்க, உட்காரணும் பைபிள் ரீட் பண்ணணும்னு. இப்ப ஆனா அப்படி இல்லை, அவங்களா ஒரு ஆர்வத்தோட பைபிள் ரீட் பண்றாங்க, இறைவார்த்தை அறிக்கையிடுறாங்க.
சுத்தமா வந்து அந்த சின்ன தம்பி வந்து போனே எடுக்கிறது இல்லை. டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுவுமே கம்பல்ஷன் இல்லாம அவங்களா நிறைய அவங்களோட குணநலங்கள்ல மாற்றங்கள், நிறைய விஷயங்கள். அதனால ஆண்டவருக்கு இப்போ ஒரு 1 மந்தா தான் அந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கானது. அதுலயே அவங்கள்ட்ட நிறைய சேஞ்சஸ் ஆண்டவருக்குள்ள அவங்க எல்லாமே அவங்களா விருப்பப்பட்டு செய்யறாங்க எல்லாமே. அதனால ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். Praise the Lord, praise the Lord, glory to God. கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள் இல்லையா சகோதரி? இவ்வளோ நாட்கள் ஒரு பிரச்சனைகளை பார்க்கும்போது அதுக்காக பயப்படுற சூழ்நிலையில் மறைந்து அந்த கணவர் அவ்வளவு காஃபில் இருக்கும்போதும் என் கடவுள் அவருடைய தழும்புகளினால் என் கணவருக்கு விடுதலை கொடுத்து விட்டாருங்கிற நம்பிக்கையில் அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற மாத்திரத்தில் கணவருக்கு முழுமையான விடுதலை இந்த நாட்களை கடவுள் கொடுத்துருக்காங்க. காலையில் ஒரு நல்லபடியாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் முழுமையான ஒரு விடுதலை ஆரோக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். அதே போல் பிள்ளைங்களுக்கு நம்ம பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஆனால் என் பிள்ளை கடவுளோடு இணைஞ்சு நடக்கணும், கடவுளுடைய அன்பில் இணைஞ்சு நடக்கணும்னு சொல்லி இந்த இறை வார்த்தையை கொடுக்கும்போது இறை வார்த்தை சொல்லுது, இளைஞர்கள் பரிசுத்தமாய் வாழ்வது இறை வார்த்தையினால் அன்று. அந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் செயலாற்றிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் பொழுதுபோக்குக்காக மொபைல் டிவின்னு இருந்த அந்த சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கு கடவுளோடு இணைந்து இருக்கிற கடவுளுடைய வார்த்தையை பகிரக்கூடிய அதை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த நாட்களை கடவுள் மாற்றியிருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த பிள்ளைகளின் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என் மகளுக்கு அந்த வயிற்று வலியா இருந்தது பிரதர் 2 நாள் முன்னாடி. அப்போ இயேசுவின் காயங்களால் குணமடைந்ததற்காக நன்றின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி நைட்டு தூங்கிட்டா. அதுக்கப்புறம் 2 நாளாக நல்ல வலி, யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்கன்ட்டு பிரதர்கிட்ட மெசேஜ் போட்டிருந்தேன். கடவுள் கிருபையில் இன்னும் என்ன ரிப்போர்ட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பிரேசன் வர்ஷிப்போட உன் பாவங்களை மன்னிக்கின்றார், உன் நோய்களை குணமாக்கினார் அந்த வரியை கேட்கும்போது என் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்தது. கடவுளுக்கு நன்றி. அவளுக்கு ஆயிருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த நேரத்தில் அந்த பிரேசன் வர்ஷிப்பில் நம்புற ஒரு கிருபையும் ஒரு மகிழ்ச்சியும் கடவுளையும் உள்ளத்தில் கொடுத்தாரு. அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து அந்த 5:30 மணிக்கு சனிக்கிழமை மீட்டிங் இருக்குது. அப்போ என்ன சின்ன மக வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு 5-6 வீடுங்களுக்கு தேடி ஓடணும். 5 மணி ஆனோன்னு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒரு 5-6 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கிறா. அதுக்கு கடவுளுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ. Praise Lord, praise the Lord. Glory to God. குழந்தை அந்த குழந்தைக்கு எத்தனை நாளாக இருக்குது சிஸ்டர் அந்த ஸ்டொமக் பெயின்? ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு 3 நாள் முன்னாடி இருந்துச்சு. அப்போ ப்ரேயர் பண்ணி அப்படி தூங்கிட்டா. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இருந்துச்சு. ஓகே. 3 நாட்களாக அந்த ஸ்டொமக் பெயின் இருந்த அந்த சூழ்நிலைகளில் கடவுள் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது கடவுள் மனதுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. மகளுக்கான அந்த நோயிலிருந்து முழுமையான விடுதலையை என் மகள் பெற்று விட்டாளுங்கிற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நாட்களில் சகோதரி கொடுத்துருக்காங்க. நீ விசுவசிப்பவன் தேவனின் மகிமையை காண்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மகள் முழுமையான விடுதலையை பெற்றுவிட்டாள் என்பதை விசுவாசத்தின் மூலமாக கடவுள் செய்திருக்கிறாங்க. நாங்கள் நம்புகிறோம். இந்த விடுதலையை தந்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும். அதே போல் பிள்ளைங்க இந்த சின்ன வயசுலே ஆத்ம தாகத்தை அந்த குழந்தைக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. தாம் பெற்றுக்கொள்கிற அந்த இறை வார்த்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியில் பல்வேறு மக்களை அந்த இடத்துல கூட்டி சேர்க்க ஒரு வாஞ்சி இந்த நாளுக்கு அந்த பிள்ளையை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தாகத்தில் ஓடி கடவுள் பணி செய்கின்ற இந்த ஒரு தாகத்தை தந்த அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வேற ஏதாச்சும்? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் இப்ப சொன்னாங்க ஓய்வு நாளை பத்தி சொன்னாங்க. யாரு ஓய்வு நாளை இருக்கிறேன்னு பிரதர் சொல்லிக்கிட்டே இருக்கும்
திருப்பாடல் 91 பிரதர் வாசித்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் உன்னதரின் பாதுகாப்பில். நம்ம வந்து திருப்பாடல் இவ்வளவு நாளா வாசித்திருக்கேன், அதனுடைய ஆசை எனக்கு தெரியல. ஆனா பிரதர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது உள்ளிருந்த உன்ன ஆத்மாத்தால எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கறது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம வீணான கவலைகளை நினைக்காம நான் அப்பாவுடைய பாதுகாப்பு நான் இருக்கேன், அவர் நிலையில தங்கி இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொடுத்து எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு கொடான கொடி நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட். வார்த்தை, இறை வார்த்தை, கடவுளின் வார்த்தை உண்மையானது, ஆற்றல் வாய்ந்தது. அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு நாம் ரிசீவ் பண்ணும்போது அது நமக்கு நம்மளை பலப்படுத்துது, நமக்கு பாதுகாப்பாக இருக்குது, எல்லாமா இருக்குது அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை இன்றைய வார்த்தை ஒரு 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 மகிழ்ச்சி இந்த நாட்கள் இந்த சகோதரி கொடுத்துருக்கு. எனக்கு கடவுளுடைய வார்த்தை எனக்கு பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமா இருக்குங்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாட்கள் இந்த சகோதரிக்கு இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் பேசியிருக்குது. இந்த அற்புதத்தை அவருடைய உள்ளத்தில் பேசி அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்த. சாட்சிகள் இல்லைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சகோதரர் வியாகுலம் பிரதர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord.